இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெறைய ரிங் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட எப்பவும் கேட்பாங்க. தனிஷ்க்ல நீங்க ரிங் கலெக்ஷன்ஸ் காமிங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நெறைய ரிங் கலெக்ஷன், அப்புறம் டைமண்ட்ல வரக்கூடிய தாலி செயின் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே தான் காட்டப் போறேன். ஸ்பெஷலா நான் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணல. பிகாஸ் இவங்களோட டேக்ல பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து அந்த ப்ராடக்ட் கோட் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து கிராம் டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த டேக வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வீடியோ வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது அவங்களோட வெப்சைட்ல நீங்க வந்து போட்டு பார்க்கலாம். இல்ல இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்க ஷோரூம் போறீங்க அப்படின்னா, ஷோரூம்ல அந்த ப்ராடக்ட்டோ இல்ல அந்த டேகோ காமிச்சா கூட அந்த ப்ராடக்ட்ட வந்து எக்ஸாக்ட்டா எடுத்து குடுத்துருவாங்க. இப்போ அப்ராக்ஸா இதோட வெயிட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 49 கிராம், 50 கிராம் அந்த மாரி வருது. நல்ல கெட்டியான தாலி செயினுங்க. இது வந்து எல்லாமே டைமண்ட் தாலி செயின் அப்படின்றதுனால, உங்களுக்கு அதுல ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலது ஓப்பன் செட்டிங்ல, சிலது க்ளோஸ்டு செட்டிங்ல வருது. மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 1/2 கேரட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 1 கேரட் வரைக்கும் டைமண்ட் ஸ்டோன்ஸ் இதில் அவைலபிள் இருக்கு. இப்போ இதோட செட்டிங் பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்ல வருது பாருங்க. இது வந்து நியர்லி 1 கேரட் டைமண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 100% நேச்சுரல் டைமண்ட்ஸு. டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து எப்பவுமே தனிஷ்க்ல கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் நிறைய இயரிங்ஸ் டிசைன்ஸு, சூப்பரான க்யூட் இயரிங்ஸ் டிசைன்ஸு, ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க கிட்ட ஜிமிக்கி டிசைன்ஸ் வந்து சின்ன சின்னது 1 கிராம், 2 கிராம், 3 கிராம் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே வந்து 21, 23 அந்த மாதிரி 17 இது சங்கு ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே எங்களோட ஓன் டிசைன்ஸ். கண்டிப்பாக தனிஷ்க்ல வாங்கின எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ எந்த மாதிரி இருக்கும் அவங்க டிசைன்ஸ்னு ரொம்ப யூனிக்காக இருக்கும். மெயினாக அந்த ஜிமிக்கியோட அந்த டாப் இருக்குல்ல, அது தோடு சைடு அது வந்து ரொம்ப யூனிக்காக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து வேற எங்கேயுமே நம்ம பார்க்க மாட்டோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க எல்லாமே இது உங்க ஓன் டிசைனு. அதே மாதிரி இவங்க வந்து மேக் பண்ணும்போது எப்படின்னா, ஒன்று போல் ஒன்று இருக்கக்கூடாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்து மேக் பண்ணுவாங்களாம். அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கெட்டி மாடலாக இருக்கும். சும்மா அப்படியே தக்கையாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கெட்டி மாடலாக மேக் பண்ணுவாங்க. சில டிசைன்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் கிராம் வெயிட் கூட வரும். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் பார்வையாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த டிசைன் சர்ச் பண்ணி பார்த்தாலுமே கெட்டி மாடலாக இருக்கும். ஸோ அதுதான் இவங்ககிட்ட நான் எப்பவும் பார்த்து பிடிச்சது. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரூபி, ரியல் ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன் பதிச்சது. இதெல்லாம் டைமண்டுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைமண்ட் ஜிமிக்கி. இதுவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வந்து அதோட டைமண்ட் கேரட் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, அந்த பின்னாடி ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோட் வந்து போட்டிங்கன்னா அதோட கம்ப்ளீட் எஸ்டிமேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம அம்பத்தூரில் இருக்கக்கூடிய தனிஷ்க் ஷோரூமில் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நாட் ஓன்லி நம்ம எல்லா தனிஷ்க் ஷோரூம்லேயுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் விசிட் பண்ணுற ஷோரூமில் இந்த டேகோட அந்த கோடு காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 9 கிராம்ஸ் டு 13, 14 கிராம்ஸ்குள்ள ஒரு டைமண்ட் ஜிமிக்கி பார்க்குறீங்க, ஒரு 1 கேரட்குள்ளேயே டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு 1/2 கேரட்குள்ள டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரிலாம் பார்க்கணுன்னா இவங்ககிட்ட பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஜிமிக்கி செட்ஸில் வந்து ஜிமிக்கியில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப் இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக அந்த டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக நல்ல வந்து ஒரு கிளாஸி எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அட் சேம் டைம்லாம் கெட்டியான பேட்டர்ன். கேஸ்டிங் டிசைன்ஸ் வந்து இவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இவங்களோட அந்த சால்ட்ரிங்கு, அந்த ஒரு மோல்டிங் மாதிரி வரக்கூடியது, அந்த டிசைன்ஸ், அந்த மிஷின் மேட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு உடையிற மாதிரியோ நெளிகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் அப்படின்னா இவங்களுடைய ஆன்டிக் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸில் சூப்பராக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா, தனிஷ்க்கு நீங்கள் போகிறீங்க, நான் வந்து தனிஷ்கில் தான் ப்ராடக்ட் வாங்க போகிறேன் அப்படின்னா டைமண்ட் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன அந்த இந்த மாதிரி இயரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குக்கி ஜிமிக்கி, ஜே டைப் ஜிமிக்கி, ஹூப் ட்ராப்ஸு, சின்ன ட்ராப்ஸு, சைட் ஸ்டட்டு, நோஸ் பின், சின்னதாக இருக்கக்கூடிய அந்த பேர்ல் ஹேங்கிங் ட்ராப்ஸு, அப்புறம் ரிங் கலெக்ஷன்ஸு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பெண்டன்ட் வித் ஸ்டட், அந்த ஒரு காம்போ மாதிரி வரும் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே டைமண்டில் வரக்கூடிய இயரிங்ஸ் வித் பேர்ல் ட்ராப்பு. இதுவும் உங்களுக்கு டைமண்டில் தான் வருது. ரொம்ப அல்டிமேட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். டைமண்ட் ஃபெஸ்ட் போகும்போதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போவும் டைமண்ட் ஃபெஸ்ட் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேட்சியான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கிட்ஸ்க்கெல்லாம் போடணும், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போடணும் அப்படின்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுறதுலாம் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 கிராம்ஸில் தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. 1 கிராம், 2 கிராம், வெரி ஃபியூ டிசைன் இன் 3 கிராம்ஸ். ஸோ அதனால் 1 to 3 கிராம்ஸில் வரும். இப்போ இந்த டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த
ஐ திங்க் 1, 1.25 கிராம் அந்த மாதிரி வரும். இதுக்கு பின்னாடி வந்து ஏன் இவ்வளோ லைட் வெயிட்டில் இவ்வளோ நல்லா கொஞ்சம் பார்வையாக நல்லா இவ்வளோ சைஸிங்கில் பண்ணுறாங்க அப்படின்னா, பின்னாடி வந்து அது ஒரு புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அது நம்ம கோல்டாக போடணும் அப்படின்னா கிராம் வெயிட் கூடும். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக அந்த புஷ் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும்னா கிராம் வெயிட் கொஞ்சம் கம்மியாகும். அட் த சேம் டைம் அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் இயரிங்ஸ் வந்து பார்வையாகவும் இருக்கும். ஸோ அது பெரிய ப்ளஸ். எல்லாத்துலேயுமே புஷ் மாதிரி வரல, சில லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் சேஃப்டியாகவே இருக்கும். இல்லை பின்னாடி அந்த திருகாணி வச்ச மாதிரி பாம்பே ஸ்க்ரூ இருக்கிற மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னாலும் அதுவும் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம சாய்ஸ் தான், நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. மோஸ்ட்லி கிஃப்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் போகிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த பின்னாடி புஷ் வச்ச மாதிரிலாம் வாங்குவாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு பின்னாடி அது அது போட்ட மாதிரி அந்த புஷ் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வியூ அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக சின்ன டைப்பு. மெயின்லி ஒரு நியர்லி ஒரு 12 to 15 இயர்ஸ் வரைக்கும் கூட ரொம்ப அழகாக போடலாம். சின்ன சின்னதாக வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவங்களாயிட்டோம், நம்ம அபோவ் 20, 25, 30ன்னா நிறைய பேர் சைட் இயரிங்ஸை கூட போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய இயரிங்ஸை கூட அந்த மாதிரி போடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய யூனிக்காக அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லே அது ஒரு ரூபி, ரியல் ரூபி வித் டைமண்ட். இதுவும் அகெயின் ரியல் ரூபி வித் டைமண்ட் அண்ட் குட்டி ஸ்டட்ஸு. இதுவும் ரியல் ரூபி வித் டைமண்ட். மோஸ்ட்லி எல்லாத்தோடைய கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிராம். இது பார்த்தீங்கன்னா 1 கிராம் 817 மில்லி வருது. பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த ஒரு கோல்டு ஸ்க்ரூவோட ஒரு புஷ்ஷும் வந்துடும் சேர்த்து. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக காதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ப்ரொவிஷனோடும் சேர்ந்து வருது. ரியல் ரூபி கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் வித் டைமண்ட்ஸோட. அதே மாதிரி உங்களுக்கு ரிங் கலெக்ஷன்ஸ் நான் கண்டிப்பாக காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாலிட்டர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. சாலிட்டரில் வரக்கூடிய ரிங் கலெக்ஷன், நெக்லஸ் கலெக்ஷன். அதுலேயும் நான் ஒரு ரிங் ஒன்று பார்த்தேன், அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். அதோட விலையை கேட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் ஒரு நெக்லஸ் ஃபுல்லாகவே சாலிட்டர் நெக்லஸ்ங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்ட்லி நெக்லஸ். நான் உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் நான் காட்டுறேன். இதெல்லாமே 1 to 3 கிராம்ஸ்க்கு வரக்கூடிய க்யூட்டான ஸ்டட்ஸு. இப்போ இதோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடு இயரிங்ஸாக போடலான்னா எஸ் போடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது சைடு மெயின் இயரிங்ஸாக போடுறதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் சைடில் போடணும் அப்படின்னா கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயின் ஸ்டட்டாக போடும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிட்ஸுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்டு. டைமண்ட்லேயுமே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அகெயின் 1 to 3 கிராம்ஸ்க்குள்ள. 3ன்றது ரொம்ப ஃபியூ டிசைன். மற்றது எல்லாமே 1, 1.25, 1.5 கிராம்ஸு அந்த மாதிரி வரும். எல்லாமே விவிஎஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸு. எல்லாமே டாப் குவாலிட்டி நேச்சுரல் டைமண்ட்ஸு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பொறுமையாக ஒரு டிசைனுமே அழகாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அப்புறம் உங்கள் சைஸிங்க்கு அதை ஏற்ற மாதிரிலாம் பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு 3 கிராமுக்கு மேலேயே வருது. இதில் வந்து டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிலது வந்து 14 சென்ட்டு, சிலது வந்து 15, 20 சென்ட்ஸு, சிலது வந்து 30, 40 சென்ட்ஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. இது நியர்லி வந்து உங்களுக்கு 1 கேரட் இருக்குது. ஐ திங்க் இது சாலிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டோனில் இருக்கக்கூடியது சாலிட்டரில். எஸ் சாலிட்டர் தாங்க இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரிங். வேறு லெவல் இது ஆக்சுவலாக. இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டோனுமே நல்லா அப்படியே ஒரு கல் கம்ப்ளீட்டாக ஒரே கல் 1 கேரட்டில் வருது அப்படின்னா அது சாலிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதை மாதிரி ஒரு ஒரு கல்லுமே ஒரு ஒரு கேரட்டில் வர மாதிரி நெக்லஸ் பார்த்தேன். ஃபுல்லாகவே அந்த சாலிட்டர் நெக்லஸ், சாலிட்டர் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கலெக்ஷன். இது பார்க்க வந்து சிம்பிளாக இருந்துச்சு. ஆனால் வேர் பண்ணும்போது அதோட லுக்கு வேறு லெவலில் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு சில டிசைன்ஸ் நம்ம வேர் பண்ணுவோம், ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இந்த சாலிட்டர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும். இது வந்து 2.7 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. 3 ஹார்ட்டுன்னு இருக்கிற மாதிரி. இதோட லுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பார்வையாக பெருசாக இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பார்வையாக பெருசாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 சென்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 34 சென்ட்ஸ் எஸ் மேலேயே இருக்கும் ஆக்சுவலாக இது. இதுவும் நம்ம ஜஸ்ட் போட்டு பார்க்கலாம். நல்ல பார்வையாக இருக்குங்க. இதுலையுமே இப்போ சில ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். சிலது பொடி பொடியாக இருக்கும், சிலது இல்யூஷன் அந்த மாதிரி செட்டிங்ஸில் வரும். சிலது வந்து பெரிய பெரிய கல்லில் பார்வையாக வரும். பெரிய பெரிய கல்லெல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேரட் வேல்யூ வந்து கூட வரும். அதாவது வந்து
எவ்வளோ கேரட்ஸ் வருது அப்படின்றது கூட வரும். இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். சிலது லைட் வெயிட்டில் பார்க்கலாம். 14 கேரட்டில் இருக்குது, 18 கேரட்டில் இருக்குது, 22 கேரட்டில் இருக்குது. நிறைய லைட் வெயிட்லேயே நிறைய அவைலபிள் இருக்குது. ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சில டிசைன்ஸ்லாம் 14 கேரட்லேயே மேக் பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா வரும். அண்ட் இந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்கில், ரூனியம் ஃபினிஷிங்கில், எல்லோ கோல்டில் மூணுத்துலேயுமே கூட மேக் பண்ணுவாங்க. இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் நல்லா பார்வையாக இது வந்து எல்லோ கோல்டு ஃபினிஷிங்லேயே ஓப்பன் செட்டிங்கில் டைமண்டில் வரக்கூடியது. ரோஸ் கோல்டு செட்டிங்கும் இருக்குது. இது பாருங்களேன், இது வந்து வெட்டிங் ரிங்ஸா, என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்து போடுவாங்க. இது வந்து ஜென்ஸ்க்கும் அதாவது பிரைட் அண்ட் க்ரூம் 2 பேருக்குமே இருக்கிற மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து லேடிஸ் ரிங் மட்டும் தான் பார்க்குறோன்றால் அதை மட்டும் காமிச்சிட்ருக்கேன். இது பார்க்கலாமா? இது வந்து 1.9 கிராம் சம்திங் வரும். இது வந்து கிளஸ்டர் மாதிரி இருக்குது. சின்ன சின்னதாக பொடி பொடியாக இருக்கும். ஆனால் ஒரு சிங்கிள் ஸ்டோன் மாதிரி தெரியுது. இது ஐ திங்க் அகெயின் ஒன் மோர் சாலிட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எஸ், இதுவும் வந்து அகெயின் ஒன் மோர் சாலிட்டர் மாதிரி. ஆனால் இதுலேயும் அங்கங்கே பொடி பொடியாக தான் தெரியுது. ஆனால் ரிங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இதோட வெயிட் பார்த்தா தெரிஞ்சிடும். எஸ், இது வந்து 2.938 3 கிராம் வருதுங்க. அது டைமண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும். ஆனால் லுக் வந்து சாலிட்டர் லுக். இது சிங்கிள் ஸ்டோனா, சிங்கிள்லேயே 1 கேரட் வருதா, இல்லைனா வந்து கொஞ்சம் பொடி பொடியாக வச்சுட்டு 1 கேரட் வருதா அப்படின்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது லுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிளாஸினஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜென்ரலாக டைமண்ட் வந்து நீங்கள் எங்கேயாவது இப்போ இருட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. பட் அதுவே நீங்கள் ஒரு வெயிலில், ஒரு ஃபங்க்ஷன்லலாம் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா லைட் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தானே. அந்த டைமண்ட் அப்படின்றது நம்ம அதோட ஒளி வந்து உள்வாங்கிட்டு அது ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஜென்ரலாக அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. அண்ட் உங்களுக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். நம்ம வெயிலில் கூட அப்படியே ஜொலிக்கும். ஸோ அந்த லைட்டை உள்வாங்கிட்டு அப்படியே அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான் நைட்டு ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே கூட அது வந்து நம்ம பெருசாக தான் ஜுவல்லரிஸ் போடணும் அப்படிலாம் இல்லை. டைமண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளாக சின்னதாக எது போட்டாலும் நல்லாயிருக்கும், மீடியமாக போட்டாலும் நல்லாயிருக்கும், பெருசாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதாவது அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு வந்து சிம்பிளாக போட பிடிக்கும், சில பேருக்கு கிராண்டாக போட பிடிக்கும், சில பேருக்கு வந்து அந்த எல்லோ கோல்டு நார்மலாக நம்ம வேர் பண்ணக்கூடிய கோல்டு ஜுவல்லரியோட ஒரு டைமண்ட் நெக்லஸோ டைமண்ட் ரிங்கோ போட பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஸ்பெஷலி ஒன்லி டைமண்டுன்னு போகும்போது நீங்கள் ஒரு சின்னதாக நெக்லஸ், ஒரு இயரிங்ஸ் அண்ட் ஒன் ரிங் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்படியே ஒரே கேட்டகரியில் வந்துடும். சிம்பிளாக போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இதில் இன்னொரு ரிங்கு காட்டுறேன். இது வந்து அப்படியே 2 ரிங்கு மர்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரே ரிங்கு தான் இது. அப்புறம் ரிங்ஸ்லேயே இப்போ புதுசாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஷோரூம் ஐ திங்க் என்ஐசின்னு நினைக்கிறேன், தாம்பரம் என்ஐசின்னு நினைக்கிறேன், தாம்பரம் என்ஐசி எஸ், அங்கே அண்ட் எல்கேஎஸ் 2த்துலேயுமே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னொரு சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் போடும்போது நிறைய இந்த பேண்ட் ரிங்ஸ் மாதிரி அப்படியே ஒரு 4-5 லேயர் சேர்ந்த மாதிரிலாம் வரும். சிங்கிள் ரிங்ஸு, அப்புறம் வந்து ஒரு மாதிரி 2 கிராஸ் ரிங்ஸு, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போகும்போது இப்போ அது ட்ரெண்ட் ரொம்ப. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 லேக்லேருந்து 1.5 லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ஈவில் ஐ ரிங்ஸு இதெல்லாம் வந்து பிரேஸ்லெட்ஸ்லேயுமே ரொம்ப ட்ரெண்டு. ஒரு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் பிரேஸ்லெட்டு, இயரிங்ஸு, ஃபிங்கர் ரிங்ஸு எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஈவன் பென்னண்ட் அதுலேயுமே கூட வந்துருச்சு. அதுவும் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கினாங்க. இந்த ரிங்கும் சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி டைமண்ட் ரிங்ஸை பொறுத்தவரைக்கும் கோல்டு வெயிட் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. 1 கிராம், 1.5 கிராம், மேக்ஸிமம் ஒரு 3-4 கிராம்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் கிடைக்கும். பட் அதில் வரக்கூடிய டைமண்ட்ஸு, அதோட டைமண்ட் கேரட் வேல்யூ, அதோட வேஸ்டேஜு, அதோட மேக்கிங்கை பொறுத்து நம்மளுக்கு ஒரு கடைசியாக ஒரு ஃபைனல் அமௌண்ட் வரும். சில இடத்துல வந்து சில ஷாப்ஸ்லாம் இப்போ வந்து மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ் வந்து போடுறதில்ல, வெரி ஃபியூ ஷாப்ஸு. ஸோ அங்கேயும் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் எங்கே நீங்கள் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸோ அவங்க ஷாப்புக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
அண்ட் ஐஜிஐ சர்டிஃபிகேட் வந்து டைமண்ட்க்கு ரொம்ப முக்கியம். அதுவும் சில ஷாப்பில் கொடுப்பாங்க. சில பேர் வந்து அவங்க ஷாப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு அந்த கார்டு எல்லாமே கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. இல்லை எனக்கு ஐஜிஐ சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு அது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஒரு வாட்டி ரீசெண்டாக என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன ரிங் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஐஜிஐ சர்டிஃபிகேட் வந்து அந்த ஷாப்லேயே அதுவும் நல்ல ரெப்யூட்டட் ஷாப் தான். ஐஜிஐ சர்டிஃபிகேட் கேட்கும்போது அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் பில் பண்ணிட்டீங்களா, ஸோ 1 வீக் கழிச்சு நாங்கள் ஐஜிஐ சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணோம். பட் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து எங்ககிட்ட கொடுக்கணும். அது நாங்கள் வந்து அந்த ஐஜிஐ அந்த சர்டிஃபிகேட்க்கு காமிச்சதுக்கப்புறம் அவங்க அதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் உங்களுக்கு ஷாப்லேருந்து கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டே வந்து போதுமானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது. இப்போ பெரிய ஜுவல்லரிஸ்லாம் எடுக்கிறீங்க, இப்போ ஒரு 1 கிராம் 2 கிராம் 3 கிராம்குள்ளே ஓகே. இப்போ இல்லை நான் பெரிய ஜுவல்லரி எடுக்கிறேன், ஒரு பெரிய இயரிங்ஸ், ஒரு பெரிய நெக்லஸ் எடுக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்து கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்யூச்சரில். இப்போ வரக்கூடிய நிறைய ரெகுலேஷன்ஸ்னால நம்ம வந்து எந்த ஜுவல்லரி வாங்கினாலுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கான பில்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் கூட பக்காவாக வந்து வச்சுக்கோங்க. கேட்டு வாங்கிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எவ்வளோ மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து 30 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் 40 கிராம்ஸ் 17 கிராம்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 9 கிராம்ஸ்லேருந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்கும். அதுதான் இவங்களோட பெரிய ப்ளஸ். எல்லா லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லேயும் இருக்கும், ஹெவி வெயிட்லேயும் இருக்கும். வெரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் மேட்சிங்கான இயரிங்ஸும் கிடைக்கும். அண்ட் டைமண்ட் கேரட் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 கேரட்டில் நெக்லஸ் வேணும், 2 கேரட்ஸில் நெக்லஸ் வேணும், பிலோ 5 கேரட்ஸில் பார்ட்டி வேர் ஸ்டேட்மெண்ட் கலெக்ஷன்ஸ் வேணும். அந்த மாதிரி நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வெரைட்டிஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இதெல்லாமே ரொம்ப கிராண்டும் இல்லை, ரொம்ப சிம்பிளும் இல்லை, ரொம்ப அழகாக ஒரு மீடியம் ரேஞ்சில் வரக்கூடிய யூனிக்கான கலெக்ஷன்ஸு. அண்ட் இதுக்கு டேக்கும் நான் காமிக்கிறேன். ஸோ அதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை காமிச்சு அந்த டேகை காமிச்சு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் நேரில். அண்ட் எஸ்டிமேஷன் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த டேகுக்கு பின்னாடி இது வந்து 20 கிராம்ஸ் வருது. இந்த ப்ராடக்ட்டுக்கு டேக் பின்னாடி ஒரு ப்ராடக்ட் கோட் இருக்கும். அந்த கோட் வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ கேரட் நெக்லஸ், எவ்வளோ எஸ்டிமேஷன் வித் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங்கோட ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ எஸ்டிமேஷன் வருது அப்படின்றத அவங்க வெப்சைட்டில் போட்டாலும் செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த அளவுக்கு நம்ம கிராண்டான டிசைன்ஸ் ஜுவல்லரிஸ்லாம் பார்க்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறத விட ஷோரூம் விசிட் பண்ணி பொறுமையாக அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ப்ரெசென்ட்லி வந்து ஆஃபர்ஸ் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே இவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அட்டிகை மாடல் மாதிரி இருந்தது. பட் அந்த மாதிரி அட்டிகை மாடலில் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் டிசைனர் மாதிரி ஒரு பீஸு. இதுலேயுமே அது க்ரீன் ஸ்டோன், இதுலேயுமே ஒரு க்ரீன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செமி தான். இது மோஸ்ட்லி டைமண்ட் ஜுவல்லரிஸில் நல்ல பெரிய பெரிய ஜுவல்லரிஸ்லாம் வந்து ரியல் எமரல்ட், ரியல் ரூபீஸ் அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க, செமி தான் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டபுள் லேயரில் இது ஆக்சுவலாக பார்வையாக இருந்தது இந்த பர்டிகுலர் செட்டு. நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் லுக் இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செட்டோட டேகும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2.8 கேரட் டைமண்ட் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அபவுட் 20 கிராம்ஸ் தான் இந்த நெக்ஸ்ட் செட்டும். இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் எப்படி வரும்னா அந்த பென்னண்டோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த டிசைனை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 கிராம்ஸ் வருது. 4 கேரட் வரைக்கும் டைமண்ட்ஸு. ஸோ EF கலர் VVS1 கட் அண்ட் கிளாரிட்டி டாப் நேச்சுரல் டைமண்ட்ஸ். ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருந்தது இந்த பீஸு. இதில் அந்த ஹைலைட் பண்ணுற மாதிரி லாஸ்ட் லேயர் மட்டும் க்ரீன் கலரில் ஸ்டோன் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே ஃபுல் டைமண்டாக வாங்கினாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் அந்த ரெட் கலரில் வாங்குறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும், ரூபி கலரில். இது 41 கிராம் வருது. நல்லா பின்னாடி பேக் செயின் வந்து பட்டை செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு வெட்டிங் செட்டுங்க, ரொம்ப கிராண்டாக இருக்கும். நல்ல ஒரு பேட்டர்ன் இது. இதுக்கு இயரிங்ஸும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டு வந்து ஒன்று போட்டாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். டைமண்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம வந்து டைமண்டுக்கு வந்து நெக்லஸ், ஹாரம் அந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரிக்கு போடுற மாதிரிலாம் போடணுன்னு இல்லை. இது வந்து 12 கிராம் வருது கோல்டு. அண்ட் நியர்லி 1 கேரட் 71 சென்ட்ஸ், அதாவது நியர்லி 2 கேரட்னு வச்சுக்கோங்களேன்.
2 கேரட்டுக்கு கொஞ்சம் கம்மியில் வரக்கூடிய டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு வரக்கூடிய ஜிமிக்கி வித் நெக்லஸ்ஸு. அண்ட் இந்த செட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வெறும் நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் போட்டாலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக பெனன்ட் செயின் இல்லை ஒரு நெக்லஸ்ஸு இல்லை ஒரு சின்னதாக மினிமல் ஹாரம் போட்டால் கூட டைமண்ட் ஜுவல்லரிஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மெனக்கெடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு ஜுவல்லரியே லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஜுவல்லரியோட ஒரு தாலி செயினோட ஒரு நெக்லஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஹாரம் இதை போட்டால் கூட நம்மளுக்கு லுக் எடுத்து கொடுக்காது. ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டால் தான் அது வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இதில் நான் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட் ஒன்று கலெக்ஷன் காட்டுறேன். இது வந்து 18 கிராம்ஸ் வருது. இது ஐ திங்க் பிலோ 1 கேரட் நினைக்கிறேங்க இது. இதில் வந்து ரூபி எமரல்ஸு அந்த மாதிரி மிக்ஸ்டாக கலர்ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்லஸ் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இயரிங்ஸ் அண்ட் நெக்லஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு மேட்சிங்காக ஒரு ரிங் நான் காட்டுறேன். லாஸ்ட்டாக இருக்கும் அந்த வீடியோவில் எண்டில் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு 2 கிராம்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன் தான். நான் உங்களுக்கு அது கண்டிப்பாக காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராம் வருது. ட்ரிப்பிள் லேயரில் ஒரு க்யூட் நெக்லஸ். ஐ திங்க் இதில் இல்யூஷன் செட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல் ரொம்ப பொடி கல், லைட் வெயிட் டிசைனு. இல்யூஷன் செட்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, கல் ரொம்ப சின்னதாக இருக்கும் உள்ள. அது வந்து உங்களுக்கு அந்த செட்டிங் வந்து இல்யூஷன் செட்டிங் போது அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய கல் மாதிரி தெரியும். ஸோ ஒரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்களே அந்த ஸ்பேஸையே ஆக்குபை பண்ணி பெரிய கல் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இது வந்து 9 கிராம்ஸில் அதை விட கம்மி. பட் இதை விட அந்த 3 லேயர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. 9 கிராம்ஸ் வரும். அண்ட் இது சில பேருக்கு இப்போ டவுட் வரும், இந்த கலெக்ஷன் போடும்போது அந்த 2 ஸ்டெப்பு வருது இல்லையா, அது திரும்பமா வளைகிற மாதிரி இருக்குமான்ட்டு. அது எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டாக ஸ்டிஃபாக, ரொம்ப செயின் வள செயினாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக ரெடி பண்ணிக்கிறனால டபுள் லேயர் அப்படின்றது லைட் வெயிட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இயரிங்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லாஸ்ட் 2 நெக்லஸ்க்குமே இந்த இயரிங்ஸ் வந்து அழகாக மேட்ச் பண்ணலாம். இந்த நெக்லஸ் தாங்க பார்த்து ஷாக் ஆகிட்டேன். இது பார்க்க சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சேன். இதோட விலையை தான் கேட்கும்போது செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இது வந்து 10 லேக்ஸ்க்கு மேலேங்க. இது 10 லேக்ஸ் நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, 10 லேக்ஸ் மேலே. ஏன்னா இது எல்லாமே கம்ப்ளீட் சாலிட்டர் நெக்லஸ் தான், ஒரு ஸ்டோன். ஆக்சுவலாக 10 லேக்ஸ் கூட இல்லைங்க, அதுக்கு ரொம்ப அதிகம் இந்த டிசைன்ஸு. இது எல்லாமே வந்து சாலிட்டரில் வரக்கூடியது. இதோட கிராம் வெயிட் 29. அப்ராக்ஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 லேக்ஸ்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். 10 லேக்ஸ் டு 20 லேக்ஸ் அந்த பட்ஜெட்குள்ளே தான் இருக்கும். இது அப்ராக்ஸ் தான் நான் சொல்கிறது. ரொம்ப கிராண்டான ஒரு பீஸ் இது. இதோடைய டைமண்ட் மட்டுமே 7 கேரட்ஸ் இருக்குங்க. இது வந்து டைமண்ட் மட்டுமே 7 கேரட்ஸ் இருக்குது. 29 கிராம்ஸ் வருது. எதுக்கும் இதோட ப்ரெசன்ட் ரேட் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க சிம்பிளாக இருந்தது இல்லையா, அது நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இந்த பீஸு. இதுலேயே அந்த சாலிட்டரில் நான் அந்த ரிங்கு காமிச்சேன் இல்லையா, அதாவது ஒரு கல்லும் அந்த மாதிரி. இது வந்து உள்ளே பார்க்குறதுக்கு எல்லாமே சிங்கிள் ஸ்டோன் மாதிரி தெரியுது தூரத்துலேருந்து பார்க்க. ஆனால் இது உள்ள வந்து கிளஸ்டர் மாதிரி ஸ்டோனா இல்லை சிங்கிள் சால்டர் ஸ்டோனா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒன்று ஒரு சிங்கிள் சால்டர் ஸ்டோன் மாதிரி லுக் இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பீஸ் கூட. அண்ட் ரிங் கலெக்ஷன்ஸு வங்கி கலெக்ஷன் பார்க்கலாம். வங்கி ப்ளஸ் ரியல் ரூபி எமரல்டில் வரக்கூடிய கலெக்ஷன். வங்கியில் வந்து ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரூபி. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோனு 2 ரிங். ஆக்சுவலாக வந்து ஒரே இதில் வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தனித்தனியாகவும் போட்டுக்கலாம், ஜாயின் பண்ணியும் போட்டுக்கலாங்க. 2 to 4 கிராம்ஸ்குள்ளே வரக்கூடியது ரியல் ரூபி ரிங்ஸு. நல்ல க்யூட்டாக இருந்தது இந்த பேட்டர்ன். 2.765. இப்போ ரியல் ரூபின்னும் போது நம்மளுக்கு கோல்டு கிராம் வெயிட் ப்ளஸ் அந்த ரூபி ஸ்டோன்ஸோடைய வேல்யூ, அதுக்கும் ஒரு கேரட் வேல்யூ இருக்குது. ரூபிக்கு எமரல்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பைபேக் பாலிசி இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா ரியல் ஸ்டோன்ஸ் ரியல் ரூபிஸ் அப்படின்றதுனால இது எல்லாமே கூட ரியல் ரூபி கலெக்ஷனுங்க. இது வந்து இந்த மாடல் நான் இப்போ காமிச்சிக்கிறேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.78 அப்படின்னு கேரட் போட்டிருக்காங்க. இது வந்து ரியல் ரூபி. இப்போ வந்து செமினியும் இந்த மாடல் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரியல் ரூபி. எஸ், அப்படியே வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு 3 லேயர்ஸில் 2 to 3 லேயர்ஸில் இருக்கிற மாதிரி. இதில் 4 கல் வச்ச ரூபி. இது ரூபி எமரல்டு இருக்குது. இதுவும் அகெயின் ரூபி எமரல்டு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிங்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொன்னேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நேரில் பார்க்கவும் நல்லா இருந்தது. அதுவும் பிலோ 2 கிராம்ஸ் தான். மோஸ்ட்லி இதெல்லாமே வந்து ஒரு 1 to 2 கிராம்ஸ்க்குள்ளே நிறைய வெரைட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்பெஷலி உங்களுக்கு ரூபி ரொம்ப பிடிக்கும், இல்லை ரூபி செட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, அதுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் வங்கி ரிங் பார்த்தீங்கன்னா 4 கிராம் வரைக்கும் வங்கி ரிங் வந்து நல்ல பார்வையாக இருக்குது கலெக்ஷன்ஸு. இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி. பட் இந்த ரிங் வந்து நல்லா மூவிங்கு. ரீசெண்ட் டைம் நான் ஒன்று வாங்கினேன். ஒரு ராம ப்ளூ கலரில் ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய ஒரு வங்கி ரிங்கு. கொஞ்சம் லென்த்தியான பேட்டர்னில். ஏன்னா ஃபுல் பிளெயின் கோல்டுலேயே இல்லாமல் ஒரு 4-5 ராம ப்ளூ கலரில் ஸ்டோன் இருக்கிற மாதிரி வச்சு வாங்கினேன். அந்த பேட்டர்ன் வந்து வங்கி வந்து இப்போது அகெயின் ட்ரெண்டிங் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம். பட் இவங்கக்கிட்ட அதுலேயே டிசைன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இன்னும் புதுசாக ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் கிராம் வெயிட்டுமே கம்மியாக கூட வச்சுருந்தாங்க இந்த பேட்டர்ன்ஸு. இதில் வந்து டர்க்கி டிசைன், இதெல்லாம் வந்து துபாய் கலெக்ஷன், டர்க்கி கலெக்ஷன். அண்ட் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சாஃப்ட், அந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஃப்ட்னஸ் வேர் பண்ணும்போது அந்த கேஸ்டிங் மாடல் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது இவங்க ஷாப்க்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பேட்டர்னு. இது பாருங்க, மகாலட்சுமி ரிங் சூப்பராக இருந்ததுங்க இந்த ரிங்கு. இது வந்து நான் 5 கிராமுங்க, கிட்டத்தட்ட 4.8 கிராம்ஸு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். டச் அண்ட் கிளாரிட்டி, ஃபினிஷிங், அந்த கிளாசினஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் பேட்டர்ன். இது கூட பாருங்களேன். இதெல்லாமே மோஸ்ட்லி 2 to 4. இந்த ரிங் நான் சொன்னேன். இது வந்து நவரத்ன ரிங் மாதிரி வரும். 3.4 கிராம்ஸ் வருது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் பேர்ல் அப்படியே கம்ப்ளீட் நவரத்னம் இருக்கக்கூடிய ஒரு க்யூட் ரிங்கு. இது வந்து உங்களுக்கு ரூபி எமரல்ஸ் மட்டும் வருது. 4.5 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. இதுவும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே நவரத்ன பேட்டர்ன். இது கம்ப்ளீட் ரூபி வித் சிங்கிள் எமரல்ஸ். நவரத்னத்து எவ்வளோ பேட்டர்ன் இருக்கு பாருங்க. இதோட ஷேப்புமே ரொம்ப நல்லா இருக்கு. இது பேண்ட் ஸ்டைலில் வருது. 3 லேயரு. சில ரிங் வந்து தனித்தனியாகவும் பிரிக்கலாம், சிலது வந்து அட்டாச்சாகவும் வரும். இது பாருங்க, சிங்கிள் ஃப்ளவரு இந்த மாதிரி க்யூட்டாக ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ வந்து சைஸிங்கும் செக் பண்ணிக்கோங்க. சிலது வந்து அட்ஜஸ்டபிளாகவும் கொடுக்குறாங்க, சிலது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ அதனால் உங்கள் சைஸிங்கும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் சைஸிங்க்கு இல்லைனாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட அவங்க பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இவங்க ஷோரூமுடைய அட்ரஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு பர்டிகுலர்லி அந்த ஒரு 3.4ல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது லுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நவரத்ன கலெக்ஷன் தான். இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப்பு. இதில் சைட்லேயுமே வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து வந்திருக்கு. சுற்றியுமே நவரத்ன கல் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபுல் ரூபியில் வேணும்னாலும் காமிச்சிருக்காங்க. ஃபுல் ரூபியில் உங்களுக்கு முகப்பு செயின், அப்புறம் வந்து நெக்லஸ்ஸு, ஹாரம், பேங்கிள் எல்லாமே இருக்குங்க. ஃபுல் ரூபியில் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். இவங்களோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கில் வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் ஆகல. எல்லாமே வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸிங், வேஸ்டேஜ்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர். பை.